சப்தான்ன பிராமணத்தில் 23 மந்திரங்கள் உள்ளன என்று சொன்னேன். முதல் 3 மந்திரங்களை நாம் பார்த்துவிட்டோம். அதற்கு அன்னங்கள் எப்படி 7ஆக பிரிக்கப்பட்டு, பொதுவான சாமானிய அன்னம், தேவர்களுக்கு 2 ஆக 3, பசு முதலான மிருகங்களுக்கு 1 பால், மீதி 3 மனிதனுக்கு இருக்கக்கூடிய சாத்திய ரூபமான அன்னம் என்று பார்த்தோம். எவனொருவன் இந்த அன்னங்கள் வற்றாமல் குறையாமல் இருக்கிறது என்று அறிந்து கொண்டானோ அவனுக்கு அன்னத்தை பற்றிய பிரச்சனையே இருக்காது என்று ஒரு உபாசனை அது தெரிவித்தது. 4வது முதல் 10வது மந்திரம் வரை இங்கே முக சுருக்கமாக நான் தர இருக்கிறேன். மந்திரங்களாக நாம் செல்ல முடியாது. அந்த ஒட்டு மொத்தத்தையும் என்ன என்று பார்ப்போம். ஜீவன் 7 வித பிரபஞ்சத்தில் இருக்கிற அன்னங்களையும் எப்படி அனுபவிக்கிறான் என்று இங்கே கூறப்படுகிறது. அன்னங்களை பற்றி பேசியாச்சு. இவன் எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலையிலிருந்து அவன் அனுபவிக்கிறான். அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம். ஒரு தனி மனிதன் எடுத்துட்டோம்னா அவன் தன்னுடைய உடம்பிலிருந்தும் தன் மனதிலிருந்தும் என்னெல்லாம் அனுபவிக்கிறான், தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறான் இல்லையா? அவனுடைய இன்ப துன்பங்கள், உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள், இளமையில் இருக்கின்ற இன்பங்கள் எல்லாமே அத்தியாத்மம். அதிபூதம் என்பது அவனை சுற்றி இருக்கின்ற மற்ற உயிரினங்கள், உலகங்கள், அதிலிருந்து பெறுகின்ற உணவை, அது விராட் என்று பெயர், அது அதிபூதம்ங்கிறோம். அதிதெய்வம் என்றால் கண்ணுக்கு தெரியாமல் வானுலகத்தில் இருக்கின்ற இந்த நியதிகளாக இருந்து பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கின்ற தெய்வங்கள், நவக்கிரகங்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களெல்லாம் ஹிரண்ய கர்ப்பரில் இருக்கிறார்கள். அப்படியும் அவன் சில அன்னங்களை அவன் புசிக்கிறான். அவர்கள் மூலமும் அனுபவிக்கிறான், உலகம் மூலம் அனுப்பிக்கிறான், தன்னிலிருந்தும் அனுபவிக்கிறான். இதை 3 வகையாக பிரிக்கிறார். அத்தியாத்மம், தனி ஜீவன், அதிபூதம், விராட்டு, அதிதெய்வம், ஹிரண்யகர்ப்பர். இவ்வாறு சொல்லப்படுவதனால இந்த தனி ஜீவன் என்று சொல்கிற அதிபூதம், அதியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம் என்பதை இங்கே பட்டியல் எடுத்து கொடுத்திருக்கிறோம். முதல் பெட்டியில் இருக்கிறதெல்லாம் 4, 5, 6, 7ன்னு போட்டிருக்கிறேன். அதெல்லாம் மந்திரங்கள். 4வது மந்திரம், 5வது மந்திரம். அந்தந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த அன்னங்கள் மனிதனுக்கு வாக்கு, மனம், பிராணன் என்று முன்னாடியே பார்த்தோம். 3 வகையான அன்னங்கள்னு சொன்னோம். சாத்திய ரூபம்னு சொன்னேன். அந்த அன்னங்கள் அதிபூதமாக பூமி, வானம், சொர்க்கம். வாக்கு தான் பூமி, வானம் தான் மனம், சொர்க்கம் தான் பிராணன். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் வாக்கு, மனம், பிராணனாக இருக்கிறது. தேவர்கள், பித்திருக்கள், மனிதர்கள் என்று வாக்கு, மனம், பிராணன் சொல்லப்படுகிறது. 7வது மந்திரத்திலே தாய், தந்தை, குழந்தை என்பதை வாக்கு, மனம், பிராணன் என்று இதெல்லாம் கற்பனை செய்து உபாசனை செய்கிறார்கள். 8லிருந்து 10வது வரைக்கும் அறிந்தவை வாக்கு, அறிய வேண்டியவை மனம், இன்னும் அறியாதவை பிராணன் என்று ஒருவன் உபாசனை செய்ய வேண்டும். இவ்வாறு உபாசனை செய்வதற்கு வாசனிகி என்று பெயர். உபனிஷத் சிலதெல்லாம் அது இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் நீ சிந்தித்து பார் என்று அது சொல்லும். அது வாசனிகி என்று பெயர். இது சங்கரன் நமக்கு கொடுத்திருக்க ஒரு தலைப்பு. இதன் அடிப்படையில் இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். மந்திரங்கள் 11லிருந்து 13 வரை இங்கே சாராம்சமாக தருகிறேன். அதிதெய்வமாகிய, அதிதெய்வம், அதிபூதம், ஆத்மம் சொல்லலையா? இங்கே அதிதெய்வமாகிய பிரஜாபதி இங்கே தியானிக்கப்படுகிறார். எப்படி ஒரு நாட்டில் இருக்கிற பிரஜைகள் எல்லாம் தேர்தல் அன்னைக்கு வாக்களித்து ஓட்டு போட்டு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள், அல்லது ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிறகு அவரை அனுபவிக்கிறார்கள். இப்போ கூட நம்ம ஒரு எலெக்ஷன் நடந்தது, எல்லாரும் ஓட்டு போட்டோம். இதன் மூலம் ஒரு பிரதம மந்திரி நமக்கு இந்தியாவில் கிடைப்பார். அப்புறம் நம்ம அவரை அனுபவிக்கிறோம். அவர் என்னென்ன கொடுக்குறாரோ அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இவ்வாறு நாமே ஒரு தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பிரஜாபதியை உண்டாக்குறோம். நம்முடைய ஓட்டில் தான் அவர் வராரு. ஜீவர்கள் தன் கர்மபல புண்ணியங்களிலால் ஒரு ஜீவனை பிரஜாபதி என்ற லெவலுக்கு கொண்டு போயிடுறோம். அவர் தான் பிரம்மா. அவர் யார்? அவர் மனிதன் தான். அவருக்கு மனம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. ஒரு ஜீவன். அவருக்கு உடம்பு இந்த அண்ட சராசரம் முழுக்க அனைத்து மக்களுடைய நாடி பிராணனும் அவருக்கு மனம். அதுதான் மிகப்பெரிய ஒரு பதவின்னு வச்சுக்கோங்க.
அந்த பதவியை அவர் கொடுத்த உடனே அந்த ஜனாதிபதி, அதாவது பிரஜாபதி, சத்தியலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த கல்பத்துவகத்தில் அவரை தேர்வு செய்து விடுகிறோம். கல்ப முடியல அவருடைய பதவி முடியும். இவ்வாறு இந்த அதிதெய்வம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிதெய்வ உபாசனையும் இங்கே விளக்குகிறது. அந்த பிரஜாபதி யார் ஒருத்தர் உங்களுடைய ஓட்டு போட்டு எல்லா ஜீவர்களும், நீங்கள் மட்டும் இல்லை, தேவர்கள், பித்திருக்கள், எல்லா மனிதர்களுக்கும் இந்த கர்ம பலனெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஜீவன் வந்து அங்கே அதிபதி ஆகிறான். அவனே அந்த பிரஜாபதிக்கு அவருடைய வாக்கு வெளிப்படும் இடம் பூமியான். அதே வாக்கு பிராணன் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, அந்த மனம், வாக்கு, பிராணன், அவருடைய வாக்கு வெளிப்படும் பூமி, அவருடைய இந்திரியம் வந்து அக்னி, அவருடைய மனம் வெளிப்படும் இடம் ஸ்வர்கலோகம், மனம் அங்கே வெளிப்படுதான். அவருடைய இந்திரியங்கள் ஆதித்ய மண்டலம். பிரஜாபதியின் பிராணசக்தி 3 இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். வாக்கு, மனம், பிராணன், இது 3 எங்கே வெளிப்படுது? அது வெளிப்படுறதுக்கு வேண்டிய இந்திரியங்கள் என்னன்னு இங்கே சொல்லியிருக்குது. இது ஒரு உபாசனை. அவருடைய பிராணசக்தி வெளிப்படும் இடம் தண்ணீர், அவருடைய இந்திரியம் சந்திரன். இது பாருங்கள், அவருடைய வாக்கு வெளிப்பட வேண்டும் பூமி, அவருடைய சொல்லால் இந்த பூமி பறகுது. அதுக்கு அவர் பயன்படுத்துகிற சக்தி வந்து அக்னி. அவருடைய மனம் வெளிப்படும் வந்து சொர்க்கலோகம், அது கற்பனாரூபமானது. இங்கெல்லாம் மனிதர்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க. சொர்க்கலோகத்தில் யார் மனிதர்கள்லாம் கஷ்டப்பட்டு சிமெண்ட் வச்சு வீடு கட்டுறதில்ல. மனதில் சிந்திக்கிறாங்க, வீடு இருக்கும். மனமே அங்கே வீடு, மனமே அங்கே உலகங்கள், அங்கே இருக்கிற கடல், தண்ணீர்கள், உணவு, பொருள், மக்கள் எல்லாமே மனம் படைப்பது. எனவே மனம், அவருடைய பிரஜாபதியுடைய மனம் அங்கே வெளிப்படுது சொர்க்கத்தில். அவருக்கு இந்திரியம் வேணும் இல்லையா, எதையாவது பயன்படுத்தி தானே செய்யணும். அதுக்கு ஆதித்ய மண்டலமாக. அவருடைய பிராணசக்தி வெளிப்படும் தண்ணீர். இந்த தண்ணீரில் வந்து பிராணன் இருக்குது என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். தண்ணீரே பிராணன் தான். பிராணன் வந்து தண்ணீராக இருக்கிறதுங்க. அதனால் தான் உயிருக்கெல்லாம் தண்ணீர் முக்கியம். அதற்கு அதிபதியாக இருந்து செயல்படுது சந்திரன். இப்போ சூரியனும் சந்திரனும் பூமியும் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த சூரியன், சந்திரன், பூமியுமே பிரஜாபதியினுடைய வாக்கும் மனமும் பிராணனும் என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போன முறை கொடுத்த அந்த பட்டியல் உங்களுக்கு நினைவு வரும். மறுபடியும் இந்த மந்திரம் தொடர்கிறது. கால ரூபமாக, காலனாக இருந்து கொண்டு அவருடைய வாக்கும் மனமும் பிராணனும் வெளிப்படுது. முதல்ல பூமி உலகங்களாக வந்தார். சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், பூமி மண்டலம். காலமாக இருந்து கொண்டு அவர் வெளிப்படும்போது அவருடைய வாக்கும் மனமும் பிராணனும் வெளிப்படுகிறது. அது எப்படிப்பட்டது என்றால், சந்திரனின் கலைகள் இதெல்லாம் காலம். இந்த சந்திரன் இருக்கிறனால்தான் நமக்கு மாதம் வந்து நமக்கு திதிகளாக பிரியுது. 15 கலைகளும் பிரஜாபதியினுடைய 18 கலைகளையும் இணைந்து இங்கே உபாசனை செய்யும் விதம் சொல்லப்படுகிறது. அதனுடைய விளக்கத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவர் சந்திரனின் வளர்ச்சி தேவைகளுடன் சேர்ந்து வெளிப்படுகிறார். அவருடைய வாக்கும் மனமும் பிராணனும் இந்த வளர்ச்சி தேவைகளிலே வெளிப்படுகிறது. இவரது 16வது கலை மட்டும் மாறாதது என்று அந்த உபனிஷத் சொல்கிறது. அந்த 16வது மாறாத ஒன்று தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி. அந்த அமாவாசை பௌர்ணமி இரவுகளிலே உயிரினங்களுக்கு சந்திரன் போஷாக்கு தருகிறது. பௌர்ணமி அன்னைக்கு நிறைய போஷாக்கு, அமாவாசை அன்னைக்கு நல்ல போஷாக்கு தருகிறது. இதனால் ரெண்டுமே நல்ல பூர்ணமான நாள் என்று சொல்வார்கள். இந்த நாட்களில் எந்த உயிரையும் யாரும் துன்புறுத்தக்கூடாது என்று இந்த உபனிஷத் சொல்கிறது. எந்த உயிரையும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் கூட தருது. உயிரினங்களிலே அமங்கலமானது, பார்க்கவே பிடிக்காதுன்னு ஒன்று சொல்கிறோம். அதுக்கு பேர் ஓணான், வடக்கான்லது ஓணான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் கிருகலாசம் என்று பெயர். அதை கூட ஒருத்தன் கொல்லக்கூடாது. அந்த மாதிரிய நாள் ஒரு தூய்மையான நாள் என்று இந்த உபநிஷத்து போகிற போக்கில் ஒரு தகவலை சொல்லுது. அடுத்து 16வது 17வது மந்திரங்களில் 3 வகை கர்ம பலன்களும் 3 வகை உலக வாழ்க்கைகளும் இங்கே சொல்லப்படுகிறது. லோகம், மனித லோகம், பித்ருலோகம், தேவலோகம் ஆகியது 3 உலகங்கள். 3 உலகம் ஆள்கிறான் என்று சொல்வார் இல்லையா. எப்படி இந்த வாமதேவராக வாம அவதாரணமாக வந்து 3 உலகத்திலும் தன் 3 அடியில் அளந்தார்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் மனிதலோகம், பித்ருலோகம், தேவலோகம். அத்த திரையோவாவ லோகாக மனுஷலோகா, பித்ருலோகா, தேவலோகா இதி என்று இந்த மந்திரம் சொல்லுது. ஒரு சில மந்திரங்களை சொல்கிறேன், மீதியெல்லாம் மந்திரங்களுக்கு போக வேண்டாம். இப்போ என்ன
இந்த 3 உலகத்தில் என்ன இருக்கிறது? இந்த மனித உலகம் மக்களால் மட்டுமே அடையப்படுகிறது. மக்கள் வசிக்கின்ற இடம் மனித உலகம். கர்மங்கள் போன்ற வேறு எவற்றாலும் இது அடையப்படுவதில்லை. கர்மம் செய்து இங்கே வர முடியாது. பாவ புண்ணியம் சேர்ந்து தான் இங்கே வர முடியும். சுத்தமான புண்ணிய லோகங்கள் இருந்ததுன்னா அது கர்மத்தால் மட்டும் அடையும். அதுக்கு பேர் பித்ருலோகம் என்று பெயர். இது கர்மங்களால் அடையப்படும் இடம். 3 லோகம். பாவ புண்ணியம் சேர்ந்து இருந்ததுன்னா பூமியில் பிறக்கலாம். இந்த வாழும் பொழுதே புண்ணியம் அதிகமாக திரண்டு இருந்ததுன்னா, பாவம் கொஞ்சமாக இருந்ததுன்னா பாவத்தை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு புண்ணியத்தை மட்டும் அனுபவிக்கிறது தேவலோகம் அனுப்புவார்கள். எனவே அது பித்ருலோகம், தேவலோகம் என்று பெயர். கர்மனா பித்ருலோகம். சில பேர் புண்ணியங்களோடு சேர்த்து உபாசனையும் செய்வார்கள். உபாசனைங்கிறது மானசீகமான கர்மா. அதுக்கு பிறகு வித்யா அல்லது உபாசனை என்று பெயர். அப்படி ஒருத்தன் கர்மங்களோடு சேர்த்து உபாசனையும் செய்தால் எங்கே போகான்னா அவன் தேவலோகம் செல்கிறான். சத்தியலோகம் என்று பெயர். வித்யா தேவலோகோவை லோகானாம் சிரேஷ்டம் தஸ்மாத் வித்யாம் பிரசுகும் சந்தி. சொர்க்கலோகம்தான் உபாசனையில் அடையப்படுகிறது. உலகங்களிலே மிக உயர்ந்தது சொர்க்கலோகமே என்று சொல்கிறார்கள். எனவே உபாசனைகளை நீங்கள் போற்றுகிறார்கள். நீங்களும் அதை செய்யுங்கள். சாதாரண வாழ்க்கையில் பாவ புண்ணியம் செய்தால் பூமியில் பிறக்கலாம். சாதாரண வாழ்க்கையோடு சேர்த்து யஜ்ஞங்கள், கர்மங்கள், தர்மங்கள், தபஸ் இதெல்லாம் செய்தோம்னா பித்ருலோகத்துக்கு போகலாம். சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே கர்மங்களோடு உபாசனையும் சேர்ந்து செய்தால் அந்த சமயத்தில் அவன் அடைகிற இடம் சத்தியலோகம் என்று சொல்கிறார்கள். இந்த சொர்க்கலோகத்தை அடைவதற்கு கர்மத்தோடு உபாசனையும் சேர்ந்து செய்யணும். உபாசனைங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் நினைத்து பார்த்து இந்த உபாசனையும் செய்தால் எங்கே செல்வார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த லோகம் என்று சொல்கிறோமே, அது என்ன? பூலோகங்கிறோம், புவர்லோகங்கிறோம், சொர்க்கலோகம் என்று சொல்கிறோம். இந்த பூலோகம் தான் மனிதர்கள் இருக்கின்றோம். புவர்லோகம் பித்தர்கள் இருக்கிற இடம். சொர்க்கலோகம் உயர்ந்த இடம். சத்தியலோகம் அங்கே இருக்கிறது. சரி, இதெல்லாம் லோகம்னா என்ன? லோகம் என்பது அனுபவம்னு அர்த்தம். பூலோகத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும், சொர்க்கலோகத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும், சத்தியலோகத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். பூலோகத்தில் இருக்கிறது நனவில் அனுபவிக்கிற மாதிரி, சொர்க்கலோகம் கனவில் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது சத்தியலோகம் மாதிரி என்று உபநிஷத்தில் சொல்லும். இப்போ மனிதன்கிட்டேயே நனவு, கனவு, உறக்கமே பூலோக, போர்லோக, சொர்க்கலோகம்தான். இதை கொஞ்சம் அதிகபட்சமாக அனுபவிக்கணும்னா அந்தந்த உலகத்தை நம்ம போகிறோம். அனுபவங்கள் இருக்கும் இடம் லோகம். அனுபவங்கள் தான் உணவு, சப்தான்னம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மனித சரீரத்தின் புலன்கள் மிருகங்களுடையதை விட மிக நுட்பமானது. ஒரு மண்புழுக்கு எவ்வளோ இன்பங்கள் கிடைக்கும் அதனுடைய புலன்கள் மூலம். அதுக்கு என்ன புலன்? தொடு உணர்ச்சி தான் இருக்குது. தொட்டால் அப்படியே சுருண்டுக்குது, வெயில் பட்டால் காஞ்சி செத்துடும். அதுக்கு எப்பயுமே வாழ்க்கை துன்பம் தான். அது சாப்பிட்றதோ மண்ணிலேருந்து என்ன டேஸ்ட்டு கிடைக்கும்? பாவம். அப்போது அதுக்கு வாயின்ற வாயும் கொடுத்து, ருசியும் கொடுத்து, கண்ணையும் கொடுத்து, எல்லாமே கொடுத்து கூட உடம்பு மோசமாக கொடுத்துட்டோம்னா அது பெரிய பாவம் இல்லையா? பாவம் செய்திருந்தால்தான் புழுவாக பறக்க முடியும். உள்ளே இருக்கிறது நல்ல ஜீவன். அவனுக்கு கண் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், வாய் ருசி ருசியாக சாப்பிடும். ஆனால் கொடுக்கப்பட்ட உடம்பும் மண்புழு. எனவே பாவம் செய்தவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா இது மாதிரி அதோ யோனி அல்லது பாவ யோனிகளிலே பிறக்க வேண்டியிருக்கிறது இப்படின்னு புரிஞ்சுங்க. இந்த மனித சரீரத்தில் நாம் உன்னதமான இன்பங்கள் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி இறந்த பிறகு சொர்க்கலோகம் சென்றால் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த சரீரத்தில் கண், மூக்கு, காது போன்றவர்கள்லாம் இங்கே மனித சரீரத்தை விட மிகவும் நுட்பமானது. எனவே அங்கே அதிகமான இன்பங்களை நாம் பெறலாம். இவை யாவும் புத்திரன், கர்மம் மற்றும் வித்யாவில் கிடைக்கும் சம்சாரங்களே. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன பெருசாக கிடைக்குது? எல்லாரும் புத்திரனாலும் செய்கின்ற யஜ்ஞ கர்மங்களாலும் தான தபத்தாலும் மற்றும் உபாசனைங்கிற வித்யாயிலும் இதெல்லாம் அடையலாம். இதெல்லாம் அடைஞ்சதுனால பெருசு நினச்சிக்க வேண்டாம். இது வெறும் சம்சாரங்களே. பூமியிலேயே நீ கனவு, நனவு, உறக்கத்திலேயே 3 உலகத்தை அனுபவிக்கிற. அதே முழுக்க கனவாக கண்டுட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கம். முழுக்க தூக்கத்தில் இருக்க ஆனந்தமாக இருந்ததுன்னா அது சத்தியலோகம். கஷ்ட நஷ்டங்கள்லாம் சேர்ந்து கலந்துருந்தால் அது நனவு. எல்லார் மனிதருமே அன்றாட வாழ்க்கையிலே 3 அனுபவிக்கிறார்கள். 3ஐயும் நிரந்தரமாக அனுபவிக்கணும். அங்கே போயிட்டு வரலாம், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரலாம். எப்படி பார்த்தாலும் அது சம்சாரமே என்று சொல்கிறார். 17வது மந்திரம். ஒரு மனிதன் தான் மரணம் அடையப் போவதாக எப்பொழுது நினைக்கிறானோ, தந்தையை நினைக்கிறானோ, அப்பொழுது மகனை கூப்பிடுகிறான். மகனே,
அவங்ககிட்ட ஒரு மந்திரத்தை சொல்கிறான். நீயே வேதம், நீயே வேள்வி, நீயே உலகம் என்கிறான். மனிதனும் மகனும் அதுக்கு அப்பாவுக்கு பதில் சொல்கிறான். இது யார்? அப்பா வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார். மகன் பக்கத்திலிருந்து சொல்கிறான், நானே வேதம், நானே வேள்வி, நானே உலகம் என்கிறான். அத சம்பிரத்திர் யதா பிரைஷ்யன்னு மன்யதே அதஹ புத்திரம் ஆக துவம் பிரம்ம துவம் யஜ்ஞ துவம் லோக இதி ச புத்திரஹ புத்திரய ஹாசம் ஆகம் பிரம்மாகம் யஜ்ஞா அகம் லோக இதி என்று சொல்கிறான். அப்பா நான் சொல்கிறாரு, மகனே நான் சாக போகிறேன், என்னுடைய கடமைகள்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயச்சித்த கர்மா, காமிய கர்மா இதெல்லாம் நான் செய்துட்டு வந்தேன். நான் இனிமேல் செய்ய முடியாது. எனக்கு அடுத்து இந்த கர்மங்களை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுக்காக நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் என்று நீயே வேதம், நீயே வேள்வி, நீயே உலகம் என்கிறார். மனிதனும் நானே உலகம், நானே வேள்வி, நானே வேதம் என்று அவன் சொல்லுகிறான். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஒருவன் தன் மகனுக்கு தான் கடைபிடித்து வந்த கர்ம அனுஷ்டானங்களை அவன் இறந்த பிறகு மேற்கொண்டு தொடர்ந்து செய்வதற்கு அனுமதி தருகிறான். அப்படி அவன் கொடுத்த பிறகு அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அறிவுரையும் தரலாம். இதற்கு சம்பிரதி கர்மம் என்று பெயர். இதெல்லாம் உபநிஷத்தில் வர மந்திரங்கள். நான் மொழிபெயர்ப்பை தருகிறேன். சம்பிரதி கர்மம். இனி அப்பா விட்டு சென்ற யஜ்ஞங்களையும் கர்மங்களையும் உபாசனைகளையும் மகன் மேற்கொள்கிறான். இவ்வாறு அறிந்த தந்தை, எப்போ அந்த தந்தை இதெல்லாம் ஒப்படைச்சிட்டானோ அவனுக்கு திருப்தி வந்துடுது. இல்லைன்னா அறக்குறையாக விட்டுட்டு போனாமல் இருக்குது. சங்கிலி தொடர் அருந்துடும். பரம்பரையிலே இது விட்டு போயிடும். அதனால தான் எல்லாருமே மகன் வேணுங்கிறாங்க. மகன் தந்தைக்கு பிறகு கர்மங்களை செய்யணும். பெண்களுக்கு அந்த உரிமை இல்லாதனால எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் மகனை வேண்டுகிறார்கள், தாயும் தந்தையும். இது இந்த சம்பிரதாயத்தில். ஞானத்திற்கு அதெல்லாம் தடையில்லை. கர்மத்துக்கு இதெல்லாம் ஆண் பெண் வித்தியாசம் இருக்கிறது. இவ்வாறு அறிந்த தந்தை கடமைகள்லாம் ஒப்படைத்த பிறகு உலகத்திலிருந்து வெளியேறும் பொழுது தனது வாக்கு, மனம், பிராணன் ஆகிய மூன்றையும் மகனில் புகுந்து கொள்கிறார். ஏன்னா வாக்கின் மூலம் என்னென்ன அனுபவிச்சாரோ, மனதின் மூலம் என்னென்ன அனுபவிச்சாரோ, பிராணன் மூலம் என்னென்ன அனுபவிச்சாரோ, இப்போ மகன் உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்டு அனுபவிப்பதாக சொல்கிறார். அவர் வேறு உலகத்துக்கு போயிடுவார். இருந்தாலும் அவருடைய வாக்கும் மனமும் புலனும், வாக்கும் மனமும் பிராணனும் இப்போ மகனுக்குள்ளே இருந்து அவற்றை செய்கின்றது. ஒரு சங்கிலி தொடர்கிறது என்று இந்த உபனிஷத் மந்திரம் சொல்கிறது. ஏதேனும் தவறு காரணமாக தந்தை ஏதாவது கடமை செய்யாமல் விட்டுவிட்டால், வீட்டில் இருந்தால் மகன் அவை அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறான். ஒருவேளை அப்பா தன் கடமைகள் ஏதாவது தவறு இருந்தால் கூட மகன் அதை செய்து முடித்ததுனால அப்பா நிரந்தரமாக பூர்த்தியாக கடமைகளை நிறைவேற்றியவனாக வானுலகம் செல்கிறான். அதனால்தான் அவன் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். மகனுக்கு புத்திரன் என்று பேர்னா அவன் காப்பாற்றுபவன் அர்த்தம். ஏதோ விதத்தில் அப்பாவை அவன் காப்பாற்றுறான் சொர்க்கலோகத்துக்கு போகும்படி. அதுக்கு புத்திரன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மகனாலேயே ஒரு தந்தை இந்த உலகில் நிலை பெற்றுகிறார். எந்த உலகத்தில்? மேலே இருக்கக்கூடிய மேல் உலகமோ சத்தியலோகமோ. தெய்வீகமான அழிவற்ற புலன்கள் தந்தையில் புகுகின்றன. இப்போ மகன் அதை தொடர்ந்து செய்ய செய்ய தந்தைக்கும் அந்த சொர்க்கலோகத்தில் பதவிகள் உயர்வு கிடைக்கிறது. அவனுக்கு நல்ல தெய்வீகமான அழிவற்ற புலன்கள் கிடைக்குது. அதெல்லாம் அப்பாவுக்கு போகுது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே இருக்கின்ற மக்கள் பித்திருக்களுக்கு உணவும் தண்ணீரும் தினமும் காலையில் சாப்பிடும்போது கொடுக்கும் பொழுது பித்திருக்களாக இருக்கவர்கள் மேல் உலகத்தில் மேலும் மேலும் நல்ல இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நல்ல புலன்களையும் நல்ல சரீரத்தையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துகிறார்கள், மகனே வாழ்க. இது மகன் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, மகளும் செய்யலாம். மகள் செய்து கூட தன்னுடைய தந்தையையும் அந்த தாயையும் பாட்டியையும் கூட நல்ல நிலைக்கு அனுப்பியதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மந்திரங்கள் எல்லாம் ஏதோ மகன் குறித்து சொல்லப்பட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம், மகளுக்கும் பொருந்தும். 18-20வது மந்திரம், உபாசனையினால் உண்டாகும் தேவ அனுபவம். இப்போது என்ன அனுபவம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாம் அன்னம் பற்றியது. உபாசனைகள் செய்வதால் ஒருவனுக்கு மிக உயர்ந்த பதவியாக ஹிரண்யகர்க பதவி கூட கிடைக்கும். வித்யா தேவலோக எப்படி உண்டாகிறது என்பது விளக்கப்படுகிறது. அவனுடைய வாக்கு, மனம், பிராணன் ஆகியவை அதிதெய்வமாக மாறுகின்றன.
இப்பொழுது அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன பேசுகிறானோ, என்ன நினைக்கிறானோ, என்ன செயல் செய்கிறானோ பிராணனில், அது அத்தனையுமே புண்ணியங்களாக மாறி அவனுக்கு அதிதெய்வமாக மாறி அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அங்கே போய் ஒரு உடம்பையும் மனம் வாக்கு பிராணனையும் தருகிறது. அவனது மன வாக்கு பிராணன் தேவதா சொரூபமாக மாற்றப்பட்டு அங்கே தெய்வீ வாக்காக மாறுகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வாழும் பொழுது நீ சொர்க்கலோகத்து வேண்டிய டெபாசிட்டை செய்து வைக்கலாம். அதுக்கு செய்கின்ற முறை உன்னுடைய மனம், வாக்கு, உன்னுடைய செயல், கர்மம், பிராணன். இந்த கர்மம் இந்த மூன்றையும் செய்யணும். உடலாலும் மனதாலும் சொல்லாலும் மனோ வாக்கு காயம் மூன்றாலும் ஒருவன் தர்ம காரியத்தை செய்திருந்தால், இந்த மந்திரங்கள்லாம் கூட நமக்கு அதிகபட்சம்தான். நேரடியாக இந்த மூன்றிலும் தூய்மை இருந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கேரண்டி சொர்க்கலோகம் உண்டு. அவனது மனது தெய்வ சுரூபம் அடைகிறது. தெய்வீக இன்பம் தரும் கருவியாக அந்த மனம் மாறுகிறது. இல்லைன்னா அந்த மனதால் தேவலோகத்தில் சுகத்தை அனுபவிக்க முடியாது. அவரது மனம் தெய்வ சுரூபம் அடைகிறது. ஆதித்ய தேவன் மனதில் புகுந்து கொள்கிறார். இப்படிலாம் அது சொல்லுது. அவனது பிராணன் என்ன ஆகுது? அதுவும் தெய்வீகம் அடைகிறது. நோய் நொடிகளில் நின்று பூர்ண ஆயுள் பெறுகிறான். இந்த பிராணனில் அந்த தெய்வீகமாவதனால் பிராணனை வெளிப்படுத்தும் ஆற்றலும் அவனுக்கு உண்டாகிறது. மந்திரங்கள் 21 23 வரை. பிராண உபாசனத்தினால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவன் பிராண உபாசனத்தினால கர்மத்தோடு பிராணனையும் உபாசனை செய்வதனால், பிராணாயாமம் போன்றதெல்லாம் செய்கிறான். நம்ம பிராணாயாமம் சாதாரண நினைக்கிறோம், ஆனால் அது பெரிய உபாசனை. சத்தியலோக பிராப்தி கிடைக்கிறது. முதல்ல ஹிரண்ய கர்ப்ப பிராப்தி, இங்கே சத்தியலோகம். அவனுடைய வாக்கியந்திரியம் நான் பேசி கொண்டிருப்பேன், நிறுத்தாமல் பேசுவேன் என்றதாம். இங்கே கதை கொஞ்சம் மாறுது. கண்கள் நான் நிறுத்தாமல் பார்த்து கொண்டிருப்பேன் என்றதாம். செவிகள் நான் நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லிச்சான். இது ஒரு கதை, சின்ன ஒரு கதை. வாக்கு சொல்லிச்சு நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பலம் அதிகம். கண்ணு சொல்லிச்சு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன உன்னை விட நான் சக்தி வாய்ந்தவன். நான் காது எப்பவும் திறந்திருக்கிறதுனால நான் எப்பவும் கேட்டுக்கொண்டிருப்பேன்னு சொல்லுதான். இவ்விதம் இந்திரிய தேவதைகள் நமக்குள் பெருமை பேசி கொண்டிருந்தன. இம்மூன்று இந்திரியங்களும் மிருத்யு என்கின்ற ஒரு சிரமம், மிருத்யுன்னா மரண தேவதன். ஆனால் அந்த சிரமம்னு ஒரு கண்ணு சோர்ந்து போய்டும், வாயும் சில சமயம் சோர்ந்து போய்டும் பேச முடியாமல். அப்புறம் நம்முடைய மனமும் சோர்ந்து போகும். இந்த பிராணனால் இந்த 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 கண்ணும் காதும் வாக்கும் சோர்ந்து போகின்ற போது சிரமம்னு சொல்கிறோம், அது ஓய்ந்து போகின்றன. ஆனால் பிராணன் நான் சும்மா இருப்பேன் என்று விரதம் கொண்டதான். மீதி பிறன் நான் எப்போவுமே வேலை செய்வேன்னு சொன்னாங்க. இவர் நான் சொல்கிறான் நான் ஒன்றுமே செய்ய போகிறேன்னு சொன்னான். உடனே அந்த மிருத்யுவால் தாக்கவே முடியலையா. அதுக்கு சோர்வே வரவில்லை. அந்த பிராணனுக்கு சோர்வு என்பதே கிடையாது. சரீரமானது நிலை நிற்பதே பிராணனால் தான். அதனால் கண் காது வாக்கினால் அல்ல என்று இந்த மந்திரம் ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லுது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். இந்த போட்டி பொறாமையெல்லாம் எப்படி இந்திரியங்களுக்கு வந்தது, அவைகளெல்லாம் வெளியே செல்வேன் என்று சொன்னபோது பிராணன் வெளியே செல்லும் பொழுது இவரெல்லாம் விலவிலத்து போயிட்டுது. அதனால் பிராணனுடைய மகிமை இங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் பிராண உபாசனம் மிக உயர்ந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் சந்திரன் போன்ற தெய்வங்களும் கர்வம் கொண்டு தமக்குள் போட்டியிடனவா. இப்போ அங்கே பிராணன் போட்டியிட்டது மாதிரி சூரியன் சந்திரன் போன்ற தெய்வங்கள், அவர்களிலும் எப்பொழுதும் ஓயாமல் இருக்கும் வல்லமை வாயுவுக்கு மட்டும்தான் இருந்ததால், வாயுங்கிறது பிராணனுக்கு சமம். நம்ம வாயுவை பிராணன்னு சொல்கிறோம், பிராணவாயு. அங்கேயும் இதே தான் நடந்தது. இவ்விதம் ஓயாமல் ஆற்றலை வெளிப்படுத்தும் பிராணனை அவர்களும் உபாசிக்கிறார்கள். அதனால் தேவலோக பிராப்தி அடைகிறார்கள். இவ்வாறு 5ஆம் பிராமணமாகிய சப்தான்ன பிராமணம் நிறைவு பெறுகிறது. நாம் இந்த கிளாஸை பண்ணிட்டுக்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.